எல்லோருக்கும் வணக்கம். கடந்த வாரம் பங்குச்சந்தையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் வீக் நடந்த முக்கியமான மார்க்கெட்டை ட்ரை பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 6 மந்த்ல இல்லாத அளவுக்கு நிஃப்டி 25,000ங்கிற ஒரு மைல்ஸ்டோனை ரீச் ஆயிருக்கு. 24,850ங்கிறது ஒரு டபுள் டாப் ரீஜன். இதை பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆச்சு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா. யூஎஸ் பிரசிடென்ட் வந்து இந்தியா யூஎஸ் ஃப்ரீ ட்ரேடுக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்த அன்னைக்கே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நியூஸு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் பிஃபோராகவே நம்ம சேனலில் கணிச்சிருந்தோம். டெக்னிக்கலாக பிரேக் அவுட் ஆயிருக்கு. நிஃப்டி 25,100 ரீச் ஆகும் அப்படின்ட்டு. எக்ஸாக்டாக நிஃப்டி 25,116 தான் லாஸ்ட் வீக் ஹை. ஸோ டெக்னிக்கல் வந்து ஆல்வேஸ் முன்கூட்டியே நம்மளால கணிக்க முடியும். லாஸ்ட் வீக் வந்த இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த்ல இல்லாத அளவுக்கு லோவஸ்டா இருக்கு. எப்போதுமே இன்ஃப்ளேஷன் லோவா இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய ஆர்பிஐ மீட்டிங்ல ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ். கிட்டத்தட்ட பிஎஸ்யூ பேங்க்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ்க்கு பாசிட்டிவ். ஆல்ரெடி இந்தியா யூஎஸ் இந்த ட்ரேடு டீல்னால, ஃப்ரீ ட்ரேடு டீல்னால ஐடி ஸ்டாக்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி இந்த செக்டாருடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே அடுத்து ஒரு 6 மந்த்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ், அதாவது எப்போதுமே நமக்கு வந்து அந்த டார்கெட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல லைக் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அங்கே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவாங்க. இம்மீடியட்டா ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்து 24,850 அந்த மீண்டும் அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ வரக்கூடிய வாரங்களில் நிஃப்டி ஃபர்ஸ்ட் வீக் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்தால் கூட ஓவரால் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம டெக்னிக்கலாகவும் எந்தெந்த செக்டார் எந்தெந்த ஸ்டாக்ஸ் அதை பற்றியும் செக் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியை டெக்னிக்கல் சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது லாங் டேர்மில் கிளியராக சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓவரால் இந்த ட்ரெண்டோடைய சைட்வேஸ் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் இதுக்கு அடிஷ்னலாக கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் பிஃபோராகவே இந்த பிரேக் அவுட் வந்து நடந்தது. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு முடிஞ்சு கரெக்டாக டார்கெட் வந்து 25,100. எப்போதுமே இந்த 25,100ங்கிறது இந்த டார்கெட் ரீச் ஆனதோடனே ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்து வரலாம். இந்த கரெக்ஷன் வந்து எவ்வளோ தூரம் வரும்? ஏன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆனால் கூட 25,100லேருந்து 25,150 இந்த ரேஞ்ச் வந்து ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச். இப்போ இந்த சார்ட்டில் வந்து பாருங்கள், ப்ரீவியஸாக கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் இருந்து தான் இங்கே ஒரு டாப் இருக்கா, இந்த டாப்க்கு ஈக்குவலாக மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு அகைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் திரும்பவும் வந்து அகைன் ரைஸ் ஆகலாம். இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி ரைஸ் ஆகலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போதா. ஸோ வென்எவர் கீழே ஃபால் ஆகும்போது 24,700 800 வரும்போது எல்லாருமே என்ன பண்ணா மார்க்கெட் திரும்பியும் டவுன் ட்ரெண்டுக்கு வருது அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த இடத்துல டச் பண்ணிட்டு திரும்பவும் அப்சைட் போகும். ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ட்ரெண்டில் எப்போ வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கோ, ஸோ அப்பயே வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மோடுக்கு போயிருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மோடுக்கு போயிருக்கு. இம்மீடியட்டாக 25,100 150 ரைஸ் ஆகிட்டு ஃபர்தராக இந்த ப்ரீவியஸ் ஹையை விட அப்சைடில் வந்து ரைஸ் ஆகும். இதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக பேங்கிங் செக்டாரில் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. பேங்கிங் செக்டாரில் இது வரைக்கும் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகி இந்த சேனல் அப்சைட் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ பேங்கிங் செக்டாரை பொறுத்தளவுக்கு இன்னும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் வந்து அடிஷ்னலாக ஹெவி வெயிட்டான ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே 32,300லேருந்து 38,000 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. இது தொடர்ந்து இன்னுமே 43,500 வரைக்கும் தொடர்ந்து ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்தால் கூட திரும்பவும் 43,000 வரைக்கும் இண்டெக்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ ஐடி ஸ்டாக் அடிஷ்னல் ஒரு சப்போர்ட்டிவாக
நிஃப்டிக்கு வந்து இருக்குது. இதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக தான் சப்போர்ட் எடுத்து தொடர்ந்து ஒரு 4 to 5 வீக்ஸை வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருக்கு. மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி. ஓகே, எனர்ஜி இதில் இந்த வாரம் வந்து அடிஷ்னலாக மீடியா அண்ட் ஆட்டோ ஸ்டாக்ஸ். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மீடியா அண்ட் ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஓவரால் பொசிஷனலாக சொல்கிறது ஐடி, பேங்க்ஸு, மெட்டல்ஸ் இதெல்லாமே பொசிஷனல். இந்த வாரம் பர்டிகுலராக இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மெட்டல்ஸ் அண்ட் ஆட்டோ வந்து ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகுது. இப்போ நீங்கள் ஆட்டோ செக்டரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, மீடியா செக்டர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட். ஆட்டோ செக்டர் போன இது வரைக்கும் இந்த டாப் உச்சத்துலேருந்து ஃபால் ஆன ஆட்டோ செக்டர் பிரேக் அவுட் ஆயிருக்கா. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோராக பிரேக் அவுட் ஆகி இந்த வாரம் ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. குறிப்பாக ஆட்டோ செக்டரை பொறுத்தளவுக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4 years உடைய லோவில் இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 வீக்ஸ் மேலே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதில் பாருங்க, கிட்டத்தட்ட 2020 மார்ச்ல இருந்து இந்த ட்ரெண்டுடைய பாட்டம் சப்போர்ட்ல இருக்குது. கரெக்டாக 1100 வரைக்கும் போன மார்க்கெட்டு கரெக்டாக சப்போர்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 800 ஆகும். ஃபர்தராக 850ங்கிறது வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். டாடா மோட்டார்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹீரோ மோட்டா கார்பரேஷன். ஸோ இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைட் ரிவர்சல் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்குண்டான டார்கெட் ரீச் பண்ணிட்டு திரும்பவும் ரிவர்சல் ஆகுது. சில சமயம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் வந்து என்ன ஆகும்னா, சப்போஸ் ஒரு பிரேக் அவுட் ஆகும், ஆனால் பிரேக் அவுட் ஆனால் கூட பிரேக் அவுட்டுக்கு உண்டான டார்கெட் கொடுத்துட்டு திரும்பவும் அந்த ட்ரெண்ட் வந்து அதே வேலை வந்து கண்டினியூ ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் தான் ஹீரோ மோட்டா கார்பரேஷன். பிரேக் அவுட் ஆகி அதுக்குண்டான டார்கெட் கொடுத்துட்டு அகைன் திரும்பவும் மேலே ரைஸ் ஆகுது. அப்சைடில் மினிமம் 4800ங்கிறது 850ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். எனர்ஜி செக்டாரில் டாடா பவர், எனர்ஜி செக்டரை பொறுத்தளவுக்கு டாடா பவர் வந்து ரீசண்டாக கிட்டத்தட்ட 2023 இந்த ட்ரெண்டு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டு தான். இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் லெவலில் எடுத்து மார்க்கெட் வந்து அப்சைட் ரைஸ் ஆகும். ஸோ இதுவுமே அப்சைடில் வந்து 450ங்கிறது வந்து நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக இருக்கும், அப்சைட் ரெசிஸ்டன்ஸு. ஸோ டாடா மோட்டார்ஸ் அண்ட் டாடா பவர்ஸ் ரெண்டுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அதானி ஸ்டாக்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகுது. அதானி போர்ட்ஸ், அதானி எனர்ஜி, ஸோ அதானி பங்குகள்லையுமே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகுதா. சைடுவேஸ் மார்க்கெட்டில் இது வரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தது, இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க. டவுன் சைடாக இருந்தது, பிரேக் அவுட் ஆகி அப் சைடு ரிவர்சல் ஆகுது. எனர்ஜி செக்டாரில் டாடா பவருக்கு அடுத்தபடியாக எஸ்டபிள்யூ சோலார், இந்த ஸ்டாக்கும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டாக இருந்தது, அப் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஸோ இதுவுமே ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 625ங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 475 இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்லேயே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய அனாலிசிஸை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபைன். செக்டார் வைஸாக அகைன் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். செக்டார் வைஸாக ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகுறது ஆட்டோ செக்டார், மீடியா செக்டார், ஐடி செக்டார் அண்ட் பேங்கிங் செக்டார். ஸோ இதுக்கு அடுத்து இன்ஃப்ரா அண்ட் ரியாலிட்டி, இந்த செக்டார்லலாம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் எடுக்கும்போது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மண்டே இன்ட்ராடேல எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வித்தின் இந்த சேனலுக்குள்ள என்டையர் ட்ரேடிங்கும் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஒவ்வொரு முறையும் இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்சைடில். ஒவ்வொரு முறையும் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது ஃபால் ஆகுதா. அதே நேரம் இந்த பாட்டம் மூட்டை இந்த ட்ரெண்டை ஒட்டி ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் எடுக்கும்போதும் ஸ்ட்ராங்காக அப்சைட ரைஸ் ஆகுது. இந்த இடத்துல இருந்து, இந்த சப்போர்ட்ல இருந்து அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது. கிட்டத்தட்ட எத்தனை முறை 4 times வந்து கரெக்ஷன் ஆகிருப்பாரு. இங்கே இங்கே இங்கே
இங்கே. ஸோ கரெக்டாக அந்த பாயிண்டில் அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு கீழே தான் ஃபாலோ ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்து மார்க்கெட் இந்த இடத்துல 25,100 110க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 hour கேண்டிலாவது பிரேக் அவுட் கொடுத்தா மட்டுமே ஃபர்தராக இந்த மாதிரி சேனல் அப்சைடு பிரேக் அவுட் வந்து நடக்கும். ஈவன் தோ இந்த மாதிரி சேனல் வந்து அப்சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்கணும். ஒரு கிட்டத்தட்ட 25,300 350 அந்த மாதிரி க்ளோசிங் நடக்கும்போது தான் இது ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டாக நடக்கும். ஏன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இந்த சேனலுடைய அப்சைடு பிரேக் அவுட்டுங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டாக இருக்காது. இதே டவுன் சைடு இந்த மாதிரி பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா இது ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டாக இருக்கும். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மே 19th ஸ்டார்ட் ஆகும். அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸஸ் வந்து சென்னை குளத்தூரில் நடக்கும். இந்த கிளாஸஸும் மே 19th ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது நாளைக்கு லைக் வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கு பாருங்க. இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ரவுண்ட் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல அகெயின் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி இருக்கா. இதோடைய நெக்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் 55,500 அப்படிங்கிறது நெக்லைனாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கோல்டு நம்ம லாஸ்ட் வீக் அனுப்பிச்சிருந்தது இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ஃபார்ம் ஆகும். எக்ஸாக்டாக 91,000 92,000 இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்குங்கிறது தான் பார்த்தோம். கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு புல் பேக் ஆகுதா. ஸோ இதுக்கு அடுத்து ஃபால் அப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்ட் அதாவது 90,900 வந்து லோ வந்திருக்கு. இதை பிரேக் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 85,000 இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபாய் வரைக்கும் 5,000 5,500 வரைக்கும் கோல்டு வந்து ஃபால் ஆகலாம். எப்போனா 90,900 உடச்சி க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டு தான். ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 2 வாரம் ஃபால் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் ரைஸ் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். டுவோர்ட்ஸ் அந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் கூட அப்சைடு ரைஸ் ஆகலாம். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கோல்டு ஒரு சைடுவேஸ் மொமெண்டமில் தான் இருக்குது. 90,900 வந்து உடைக்கும் போது மட்டுமே உடைச்சி இதை வந்து பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆகும்போது மட்டுமே ஃபர்தராக நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 85,000 இருக்கும். ஓகே, இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். க்ரூடை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்லி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். இங்கே இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அப் சைடில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருது, இந்த ரீஜன் அதாவது 5,380 85ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதே போல் க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு டபுள் பாட்டம் எடுக்குது இந்த ரீஜனில். ஓகே, இங்கே இந்த டபுள் பாட்டம் எடுத்து ரைஸ் ஆகும்போது பாருங்கள் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணியே மார்க்கெட் மொமெண்டம் ஆகுதா. அப்போ மேக்ஸிமம் இதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஓவரால் ட்ரெண்டோடைய சப்போர்ட் இன்கேஸ் மண்டே வந்து கீழே ஃபால் ஆச்சுன்னா 5,300ங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும். 5,385 5,390ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ள மண்டே ஒரு குரூஷியலான ஒரு டேவாக வந்து இருக்க போது க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு வித்தின் ஒரு நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுது. இதுக்கு மேலே அப்சைடில் வந்து 5,400 மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மட்டுமே க்ரூடு வந்து ஸ்ட்ராங்கான அப்சைடு ட்ரெண்டுக்குள்ளே போகும். ரைட் நோ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆகுது பாருங்கள். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே ஓவரால் ட்ரேடிங்கும் நடந்துகிட்டு இருந்தது தான் ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் இதனுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் இதுக்குள்ளே தான் நடக்குதா. ஓகே, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நடக்குதா. ஸோ 5,400ங்கிறது க்ரூடாயிலுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும். கம்ப்ளீட்லி நேரோவாக தான் ட்ரேட் ஆகுது. ஃபைன்.
லெட்ஸ் வி சி. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.